ஆட்சியை கலைக்கப் போவதாக திடீர் அச்சுறுத்தல். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா முட்டாள்தனமான முடிவை கடந்த காலத்தில் எடுத்திருக்கிறது. அதை நான் இப்போ சரி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு சைனா, ரஷ்யா, பாகிஸ்தான், ஈரான், இந்தியா போன்ற நாடுகள் கடுமையான கண்டனங்களை உலக அரங்கில் முன் வச்சிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரூட்டை மாற்றி திடீரென தங்களுடைய எதிரி நாடுகளுக்கு, குறிப்பாக சைனா, பாகிஸ்தானுக்கு பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. இந்த வீடியோ பதிவில் இது குறித்து நாம விளக்கமாக விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்தியா உலக அளவுல தன்னுடைய எதிரி நாடுகளுக்கு எப்படி ரூட்டை மாற்றி ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா கடந்த கால நிகழ்வுகளையும் நாம பார்ப்பதுதான் இந்த பதிவுக்கு வலு சேர்ப்பதாகவும் தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்ததாகவும் இருக்கும். அந்த அடிப்படையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆப்கானிஸ்தான் நாடு, ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அங்கிருந்து அமெரிக்கா படைகள் ஆகஸ்ட் 2021 வெளியேறினாங்க. ஆகஸ்ட் 2021 முழுவதுமாக வெளியேறிய பிறகு ஆப்கானிஸ்தான் தங்களுடைய கைப்பாவையாக இருக்கும் அப்படிங்கிறதான் பாகிஸ்தான் போட்ட கணக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா மூலமாக கட்டமைக்கப்பட்ட அவர்களுடைய கைப்பாவையாக ஒரு அரசாங்கம் அங்கே நீண்ட காலமாக தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அரசாங்கத்துக்கு எதிராக இந்த டாலிபான்களுக்கு ஃபண்டு அண்ட் வெப்பன்ஸ் எல்லாமே கொடுத்து உதவிய நாடு பாகிஸ்தான். இந்த டாலிபான்களுக்கு பெருமளவு உதவி கொடுத்தது பாகிஸ்தான் தான். அப்போது டாலிபான்களுடைய கண்ட்ரோலில் ஆப்கானிஸ்தான் வந்துருச்சு அப்படின்னா எங்களுடைய சொல்கேட்டு தான் டாலிபான்கள் செயல்படுவாங்க, ஆப்கானிஸ்தான் எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பு கணக்கை பாகிஸ்தான் போடுறாங்க. டாலிபான்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் தங்களுடைய ஆட்சி அமைந்த பிறகு பாகிஸ்தானுடைய சொல்லை கேட்காமல் அவர்கள் சுயமாக சிந்தித்து செயல்பட தொடங்கிட்டாங்க. இந்த நிலையில் தான் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு செக்யூரிட்டி த்ரெட் பாகிஸ்தானுக்கு பெருமளவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அது எப்படி ஏற்படுகிறது அப்படின்னா, இந்த டாலிபான்கள் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த டாலிபான்கள் மூலமாக எப்படி ஏற்படுகிறது அப்படின்னா ரெண்டு மிக முக்கியமான விஷயங்களை நாம சொல்ல முடியும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பார்டர் டிஸ்பியூட். இந்த பார்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவாக இல்லாத ஒரு பார்டராக இருந்துகிட்டு இருக்கும். இதுதான் பார்டர் லைன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அப்போ இந்த டூரன் லைனை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு பஃபர் ஷூனை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதான் பாகிஸ்தான் முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. அதாவது ஆப்கானிஸ்தானம் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். ஆனால் ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இதில் டாலிபான்கள் தெளிவாகவே இருக்காங்க. நாம இப்படி ஒரு விஷயத்தை பண்ணோம் அப்படின்னா இதுல பாகிஸ்தானுடைய அங்க சதுரங்க ஆட்டம் பெருமளவு இருக்கும், அதாவது சதி திட்டம் பெருமளவுல இருக்கும். ஏன்னா அந்த பார்டர்ல டியூரண்ட் லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பார்டர்ல இருந்து பாகிஸ்தான் 5 கிலோமீட்டருக்கு அப்பால தான் ராணுவ வீரர்களை, அந்த எல்லை பாதுகாப்புக்கான ராணுவ வீரர்களை நிற்க சொல்றாங்க. அப்போ இந்த பார்டர்ல இருந்து 5 கிலோமீட்டர் அப்பால பாகிஸ்தான், இந்த பக்கம் 5 கிலோமீட்டர் இப்போ இந்த சைடு டாலிபான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த 10 கிலோமீட்டரை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் ஏதாவது கேம் ஆடுவாங்க, பயங்கரவாதிகள் தங்களுடைய பயங்கரவாதிகளை உள்ள இறக்கி விட்டு தங்களுக்கு குடைச்சல் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் டாலிபான்களை பொறுத்த வரைக்கும் இதற்கு ஒத்து வராமல் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க, ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது பார்டர்ல பெருமளவு ஒரு பதட்டத்தை, அதாவது பாகிஸ்தானுக்கு ஒரு குடைச்சலாகவே பார்க்கப்பட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பார்டர்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அதாவது பாகிஸ்தான்ல இருந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு டெக்னிக் இ டாலிபான் பாகிஸ்தான், டிடிபி. இந்த டிடிபியை பொறுத்த வரைக்கும் அந்த பார்டர்ல பாகிஸ்தான் ராணுவத்துக்கு பெரிய குடைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வப்போது பாகிஸ்தான் அந்த எல்லையில் ஈடுபடக்கூடிய பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை குறிவச்சு தாக்குவது, அவர்களுடைய வாகனங்களை குண்டு வைத்து தகர்ப்பது அப்படின்னு சொல்லி டிடிபி தீவிரமாக செயல்பட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கூட டாலிபான்களுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு போரே நடந்தது, எல்லையில் ஒரு பதட்டமான ஒரு சூழலே நடந்தது, நமக்கு எல்லாமே தெரியும். இந்த இப்படியான ஒரு பதட்டமான ஒரு சூழல் பாகிஸ்தானுக்கும் டாலிபானுக்கும் நடந்த நாளில் தான், அதாவது அக்டோபர் 2025 11ஆம் தேதி தான் ஆப்கானிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் முட்டாக்கி இந்தியாவுக்கு விசிட் பண்றாங்க. அதாவது இவர் விசிட் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் தான் பாகிஸ்தானுடைய ஏர்ஃபோர்ஸ் டாலிபான்களை குறிவைத்து அவருடைய நாட்டுக்குள்ள ஒரு தாக்குதலை நடத்துறாங்க. டாலிபான்களும் பதில் தாக்குதலை தொடர்ச்சியாக பெருமளவில் நடத்துறாங்க. அதாவது பாகிஸ்தானுக்கு சளைத்தவர்கள் நாங்கள் இல்லை அப்படிங்கிற நிலையில ஒரு தாக்குதலை, கண்மூடித்தனமான தாக்குதலை இந்த டாலிபான்கள் நடத்துறாங்க. இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவில்
தாலிபான்களுடைய எஃப்எம் வந்து இங்க விசிட் பண்ணி இந்திய அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. இதுல அவர் தெரிவித்த கருத்து மிக முக்கியமான ஒரு கருத்து என்ன அப்படின்னா, இந்தியா எப்போதும் எங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அந்த பக்கம் பாகிஸ்தான் தாலிபான்களுக்கு எதிரியாக இருந்துகிட்டே இருக்காங்க. இப்படி எதிரியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த பக்கம் தாலிபான்களுடைய எஃப்எம் பொறுத்த வரைக்கும் இந்தியா எங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் எதிரியாக இருக்கிறது, எங்களுக்கு எதிரியாக தான் இருக்காங்க. இந்தியா தான் எங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறத பதிவு பண்றாங்க. இந்த விஷயம் பாகிஸ்தானுக்கு பெருமளவு எரிச்சலை உருவாக்கி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம இந்த பதிவுல பார்க்க வேண்டி இருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் தான் இந்த பார்டரை மையமாக வைத்து பாகிஸ்தானுக்கும் தாலிபான்களுக்கும் இடையில, ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில நடக்கக்கூடிய மோதலை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுறாங்க. அதாவது 3 rounds ஆஃப் டாக்ஸ் வந்து நடக்குது. அதாவது கட்டார், டர்க்கி போன்ற நாடுகளில் வந்து இது போன்ற பேச்சுவார்த்தைகள் நடக்குது. ஒரு 3 ரவுண்டுகள் நடந்தாலும் இது வந்து தோல்வியில் தான் முடிவடைகிறது. இப்படியான சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா நவம்பர் 21 இருந்து 25 வரைக்கும் டர்க்கி கட்டாரில் பேச்சுவார்த்தைகள் நடந்தாலும் தோல்வியில் அடையும் போதுதான் இந்த டர்க்கி கட்டார் வழியாக அங்க வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட, பீஸ் டாக்ல ஈடுபட்ட கமிட்டி மூலமாக ஒரு வார்னிங்கை பாகிஸ்தான் தாலிபான்களுக்கு விடுக்கிறாங்க. என்ன ஒரு வார்னிங்கை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்க எங்களுடைய கோரிக்கைகளை ஏத்துக்கலை அப்படின்னா, நாங்க போடக்கூடிய கண்டிஷன்களை நீங்க ஏத்துக்கலைன்னா உங்க நாட்டில் ஆட்சி மாற்றம் உறுதி, ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறாங்க. இப்போ பாகிஸ்தான் முன்வைக்கக்கூடிய கண்டிஷன்கள் மிக முக்கியமான கண்டிஷன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முதல்ல சொல்லலாம் என்ன அப்படின்னா வந்து டிடிபி லீடர்ஸ்களை எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அந்த எல்லையில் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு பெரிய அளவில் குடைச்சல் கொடுக்கக்கூடிய டிடிபி லீடர்களை எங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இந்த டிடிபியை பொறுத்த வரைக்கும் அந்த பாகிஸ்தானில் இருந்து செயல்படக்கூடிய ஒரு பயங்கரவாத அமைப்பு தான் இந்த டிடிபி. ரெண்டாவது வந்து டிஸ்மேண்டில் பண்ணணும் மிலிட்டன்ட் கேம்ப்களை. அந்த எல்லை பகுதியில் அந்த 5 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்களே அந்த பார்டர் லைனில், அதில் இருக்கக்கூடிய மிலிட்டன்ட் கேம்புகளை வந்து டிஸ்மேண்டில் பண்ணணும். மூணாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பார்டரில் வந்து ஒரு பஃபர் ஷூனை வந்து கிரியேட் பண்ணணும். அதாவது ஏற்கனவே சொன்னது போல ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் அப்படிங்கிற அடிப்படையிலான ஒரு பஃபர் ஷூனை கிரியேட் பண்ணணும். நான்காவது வந்து ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் பாகிஸ்தான் கூட தான் பிஸ்னஸ் ட்ரேட்ல ஈடுபடணும் அப்படிங்கிற 4 மிக முக்கியமான கண்டிஷன்களை முன்வைக்கிறாங்க. ஆனாலும் தாலிபான்கள் அதை ஏற்காமல் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இது பாகிஸ்தானுக்கு இன்னொரு பின்னடைவு அப்படின்னு பார்க்கலாம். அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு எரிச்சலை, கோபத்தை வர வைக்கக்கூடிய செயலாகவும் இது பார்க்கப்படுது. இப்படியான சூழ்நிலையில் தான் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் கடந்த காலம், அதாவது 1990 காலகட்டத்தில் நடந்த பிளே புக்கு போறாங்க. அதாவது அந்த நேரத்தில் என்ன பண்ணினாங்களோ அது போன்ற ஒரு நிலைக்கு பாகிஸ்தான் போறாங்க. பாகிஸ்தானுடைய உளவு பிரிவாக இருக்கக்கூடிய ISI பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன்ல களத்தில் இறங்குறாங்க. என்ன அப்படின்னா, தாலிபான்களை எப்படி அடக்குவது, ஒடுக்குவது, அங்கு ஆட்சி மாற்றத்தை எப்படி கொண்டு வருவது. அப்ப இதற்கான வேலையில பாகிஸ்தானோட உளவுத்துறை களத்தில் குதிக்கிறாங்க. இந்த அடிப்படையில் தான் ஆன்டி தாலிபான், அதாவது தாலிபான்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள், எதிராக செயல்படக்கூடியவர்கள், இந்த மாதிரியே சுப்ரீம் லீடர்கள், முக்கியமான லீடர்களை சந்திக்கிறாங்க. அதாவது தஜிகிஸ்தானில் இருக்கக்கூடிய அகமது மசூத், இவர் வந்து ஒரு மிக முக்கியமான சுப்ரீம் லீடராக இருக்காங்க. இவரையும் ISI சந்திச்சு பேசுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாசின் ஜியா அப்படிங்கிறவரையும், இவர் வந்து ஆயுதம் எடுத்து போராடியவர், அதாவது தாலிபான்களுக்கு எதிராக ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டவர், இவரும் தலைமறைவாகத்தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த யாசின் ஜியா அப்படிங்கிறவரையும் சந்திச்சு பேசுறாங்க. இது மட்டும் அல்லாமல் தாலிபான்களுக்கு யார் யாரெல்லாம் எதிர்ப்பாளர்களாக இருக்காங்க, யார் யாரெல்லாம் குடைச்சல்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களை எல்லாம் ISI சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியான சூழ்நிலை தான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆப்கானிஸ்தானுக்கு உள்ளார அங்க பாத்தீங்க அப்படின்னா பாம் பிளாஸ்டுகள் பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது எக்ஸ்ப்ளோரிங் அசாசினேஷன், குறிவைத்து முக்கியமான தாலிபான் லீடர்களை தூக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் கெடு விதிச்சிருக்காங்க. தாலிபான்களுக்கு நாங்க ஏற்கனவே முன்வைத்த 4 கோரிக்கைகள், 4 கண்டிஷனுக்கு ஒத்து வரணும். அப்படி இல்லைன்னா நாங்க வந்து டிசம்பர் 2025 வரைக்கும் தான் உங்களுக்கு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்றோம். இந்த டெட்லைனுக்குள்ளார எங்க கண்டிஷனுக்கு நீங்க ஒத்து வரலன்னா அங்க ஆப்கானிஸ்தான்ல ஆட்சி மாற்றம் உறுதி அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஏற்கனவே அமெரிக்கா தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ், தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் ஆப்கானிஸ்தானை வச்ச காலகட்டத்தில் அங்கு வந்து பிரசிடென்டாக இருந்தவர் ஹர்ஷா, பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் கனி.
இந்த நேரத்தில் பாகிஸ்தான் அதற்கு எதிராக தாலிபான்களுக்கு சப்போர்ட்டாகத்தான் உதவிகளை செய்துட்டு இருந்தாங்க. இப்போ அது போன்ற ஒரு நிலையில தான் நாங்கள் செயல்படுவோம். இப்போ இருக்கக்கூடிய தாலிபான்களுக்கு எதிராக அங்கே யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபண்டு கொடுப்பது, அவங்களுக்கு ஆயுத உதவி செய்வது, அவர்களை உங்களுக்கு எதிராக உங்களை தாக்குவதற்கு கொம்பு சீவி விடுவது, இந்த அடிப்படையிலான வேலைகளை செய்து எப்படியாவது ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த எச்சரிக்கையை பாகிஸ்தான் தாலிபான்களுக்கு விடுத்திருக்காங்க. இப்படியான சூழ்நிலை தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான கருத்தை முன் வச்சிருக்காங்க. அதாவது 20 ஆண்டு காலமாக எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பக்ராம் ஏர்ஃபீல்ட், அதாவது ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பக்ராம் ஏர்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேறும் போது டோக்கா அக்ரிமெண்டின் படி இந்த பக்ரம் ஏர்ஃபீல்ட்ல இருந்தும் ராணுவ படைகள் வெளியேறாங்க. அதாவது முழுவதுமாக ஆப்கானிஸ்தான்ல இருந்து வெளியேறுவது தான் அமெரிக்க ராணுவ படைகள் அப்படின்னு சொல்லி டோக்கா ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டதன் மூலமாக அமெரிக்கா வெளியேறினாங்க. இது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான செயல். நான் மீண்டும் பாத்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பக்ரம் ஏர்ஃபீல்டில் எங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது அமெரிக்க படைகள் ஆகஸ்ட் 2021 இருந்து ஆப்கானிஸ்தானில் வெளியேறினாங்க. இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இது போன்ற ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னா இதற்கு மிக முக்கியமான நாடுகளாக இருக்கக்கூடிய ஒன்று சைனா. என்ன காரணம் அப்படின்னா இந்த பக்ரம் ஏர்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இருந்துக்கிட்டு சைனாவில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணலாம், ஈரான் நாட்டையும் வாட்ச் பண்ணலாம். இந்த ரெண்டு நாடுகளும் என்ன செய்துகிட்டு இருக்காங்க, சைனாவில் என்ன நடக்கிறது, அங்கே நியூக்ளியர் பிளான்ட் எல்லாம் எப்படி இருக்கு, எந்த மாதிரி செயல்பாட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத வேவு பார்ப்பதற்கு அமெரிக்காவுக்கு இது ஒரு மிக முக்கியமான ஏர்ஃபீல்டாக இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ படைகள் பின்வாங்கினதுனால இப்போ சைனாவையும் ஈரானையும் வேவு பார்க்க முடியாத நிலையில் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படி டொனால்டு ட்ரம்ப் ஒரு கருத்துக்களை முன்வச்ச உடனே தாலிபானை பொறுத்த வரைக்கும் இதையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நீங்க என்னதான் நின்னால் கூட உங்களுக்கு கொடுக்க முடியாது, அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு சொல்லி தாலிபான்கள் மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. இதுல டொனால்டு ட்ரம்ப் தெரிவிச்ச அந்த வரிகள் ரொம்ப முக்கியமான வரிகள். அதாவது பேட் திங்ஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன், அதாவது ஒரு கெட்ட விஷயம் ஒன்று நடக்க போகுது, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட சம்பவம் ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிற வரிகளை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இதுவும் கவனிக்கப்பட வேண்டியதுதான். ஏற்கனவே பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் தாலிபான்களுக்கு 4 கண்டிஷனை முன் வச்சிருக்காங்க. டிசம்பர் 2025க்குள்ளார நீங்க அடிபணியலைன்னா உங்க நாட்டில் ஆட்சி மாற்றம் அப்படின்னு சொல்லியும் டர்க்கி கட்டார் மூலமாக அந்த அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட கமிட்டி மூலமாக எச்சரிக்கை விடுத்துட்டாங்க. இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக பெரிய ஒரு முக்கியமான ஒரு கெட்ட சம்பவம் ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ரெண்டையுமே நம்ம லிங்க் பண்ணி சிங் பண்ணி பார்க்க வேண்டியதும் ஜியோ பாலிடிக்ஸ்ல மிக முக்கியமானதாகத்தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கு பல்வேறு நாடுகள் எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க. அதாவது டாக்கா அக்ரிமெண்டின் படி நீங்க முழுவதுமாகத்தான் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறுவதா சொன்னீங்க, வெளியேறி இருக்கீங்க. மறுபடியும் நீங்க அந்த ஏர்ஃபீல்டை எடுக்கணும் அப்படின்னா இது அக்ரிமெண்ட்டுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி சைனா, ரஷ்யா, ஈரான், பாகிஸ்தான், இந்தியாவும் கடுமையான கண்டனங்களை டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய கருத்துக்களுக்கு முன் வச்சிருக்காங்க. இந்தியா இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுலயும் மிக முக்கியமான விஷயங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா தாலிபான்களுக்கும் இந்தியாவுக்கும் இடையில உறவு ரிலேஷன்ஷிப் பெருமளவு வலுவடைந்து சென்று கொண்டே இருக்கு. ஏற்கனவே தாலிபான்ல இருந்து வந்த மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் இந்தியா அப்படின்ற கருத்துக்களை முன் வச்சாங்க. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இப்பவும் அங்கிருந்து காமர்ஸ் மினிஸ்டர் இந்தியாவுக்கு விசிட் பண்ணியிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா நவம்பர் 19ஆம் தேதி ஆப்கானுடைய காமர்ஸ் மினிஸ்டர் அல்ஹாஜ் நூரிடீன் இந்தியாவுக்கு விசிட் பண்ணாங்க. இந்த விசிட் என்ன காரணத்துக்காக அப்படின்னா பல்வேறு முக்கியமான விஷயங்கள் குறித்து பேசுவதற்கான ஒரு சந்திப்பாக, மிக முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக, அதாவது இந்தியாவுக்கும் 2 நாடுகளுக்கும் இடையில இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணுவதற்காக. இந்த இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னா இது பாகிஸ்தான், சைனா போன்ற நாடுகளுக்கு பெரிய அளவில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாகத்தான் பார்க்க முடிகிறது. இதுல என்ன பேசப்பட்டிருக்கு அப்படின்னா எப்பவுமே இந்தியாவுக்கும் தாலிபான்களுக்கும் இடையில கடல் போக்குவரத்து, அதாவது சரக்கு கப்பல்கள் சரக்குகளை எடுத்துட்டு போகுது அப்படின்னா பாகிஸ்தானில் கராச்சி துறைமுகம் வழியாகத்தான் சரக்கு கப்பல்கள் பயணிக்கும். அதாவது இந்தியாவில இருந்து கராச்சி, பாகிஸ்தானில் கராச்சி துறைமுகம் போய் அங்கே இருந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய கப்பல் கராச்சி துறைமுகம் அங்கே இருந்து இந்தியாவுக்கு வரும்.
அதாவது பாகிஸ்தானுக்கும் தாலிபான்களுக்கும் இடையில மிகப்பெரிய அளவில் ஒரு போரே நடந்ததன் மூலமாக பெரும் ஒரு பதட்டமான ஒரு சூழல் நிலவுவதன் மூலமாகத்தான் இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய கப்பல்கள், ஆப்கானிஸ்தானுக்கு செல்லக்கூடிய கப்பல்கள், ஆப்கானிஸ்தானிலிருந்து வரக்கூடிய, அதாவது கராச்சி துறைமுகம் மூலமாக வரக்கூடிய கப்பல்களுக்கு அங்கே நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பாக இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய கப்பல்களுக்கு பெருமளவு நெருக்கடி கிடையாது. அதே நேரத்தில் ஆப்கானிஸ்தானிலிருந்து வரக்கூடிய கப்பல்களை பொறுத்த வரைக்கும் அங்கே தொடர்ச்சியாக நிறுத்தி வைப்பது, பர்மிஷன் கொடுக்காமல் காலம் தாழ்த்துவது, அதே நேரத்தில் கப்பலில் இருக்கக்கூடிய பொருட்களை திருடுவது, இது போன்ற செயல்கள் அதிக அளவில் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஃப்ரூட்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் அதிக அளவில் நம்ம நாட்டுக்கு வந்துட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா காலதாமதம் செய்யும் போது இந்த பழங்கள் எல்லாம் அழுகி போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில் தான் இப்போ என்ன ரிப்போர்ட் தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, மாதம் ஒன்றுக்கு $200 மில்லியன் அளவுக்கு இதன் மூலமாக இழப்பு ஏற்படுகிறது அப்படிங்கிறது தான் தாலிபான்ல இருந்து வந்த காமர்ஸ் மினிஸ்டர்ஸ் இந்தியா கிட்ட முன் வச்சிருக்காங்க. இதற்கு நாம பாகிஸ்தானுக்கு எதிராக இதற்கு பாகிஸ்தானை பைபாஸ் பண்ணணும். அதாவது பாகிஸ்தான் துறைமுகத்தை யூஸ் பண்ணாமல் நாம வேறு மாற்று வழி மூலமாக பாகிஸ்தானுக்கு ஒரு செக்கை வைக்கணும், நம்ம பிசினஸ் ப்ராப்பரா நடக்கக்கூடிய வகையில் ஒரு வழிவகையை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் பேசப்பட்டிருக்கு. அப்ப இதற்கு ஆப்ஷனாக கிடைச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஈரான்ல இருக்கக்கூடிய சபகர் போர்ட்டை நாம பயன்படுத்தலாம். இந்த சபகர் போர்ட் இந்தியாவோட தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் அடானி குரூப் தான் இதை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப இந்தியாவில் இந்த சரக்கு கப்பல்கள் ஈரான்ல இருக்கக்கூடிய சபகர் போர்ட்டுக்கு போய் அங்கிருந்து ஆப்கானிஸ்தான் போவது, ஆப்கானிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய சரக்கு கப்பல்கள் இந்த சபகர் போர்ட் மூலமாக இந்தியா வருவது, பாகிஸ்தானை பைபாஸ் செய்வது, இதுதான் பேசியிருக்காங்க. இதற்கும் இந்தியா ஓகே சொல்லி இருப்பதாக தான் தகவல்கள் வந்திருக்கு. அதே நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா விமான போக்குவரத்து, சரக்கு விமானங்கள் போன்ற விமான போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான்ல காபூல்ல இருந்து டெல்லிக்கும், டெல்லியில இருந்து காபூலுக்கும், அதே நேரத்தில் காபூல்ல இருந்து பஞ்சாபுக்கும், பஞ்சாப்ல இருந்து காபூலுக்கும் இந்த விமான போக்குவரத்தை, ஏர் ரூட்டை கிளியர் பண்ணி போக்குவரத்தை வலுப்படுத்துவது. இந்த நிலையில தான் ஆப்கானிஸ்தான் காமர்ஸ் மினிஸ்டர் முக்கியமான தகவல்களை இந்தியாவுக்கு முன் வச்சிருக்காங்க. இந்தியா பெருமளவு இன்வெஸ்ட்மெண்ட்டை எங்க நாட்டுக்குள்ள பண்ணணும். அதாவது நிலக்கரி சுரங்கங்கள், மைனிங், ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ், இது போன்ற விஷயங்கள்ல இந்தியா அதிக அளவு இன்வெஸ்ட்மெண்ட்டை எங்க நாட்டுக்குள்ள பண்ணணும். அதற்கான தேவைகளை நாங்க இந்தியாவுக்கு ஏற்படுத்தி கொடுப்போம். அதாவது விசா போன்ற விஷயங்கள்ல சிம்பிளிசிட்டி பண்ணுவது, கஸ்டம் ப்ராசஸை சிம்பிளிசிட்டி பண்ணுவது, இப்படி நாங்க இந்தியாவுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்கிறோம். நீங்க அதிக அளவு இன்வெஸ்ட்மெண்ட்டை எங்க நாட்டுக்குள்ள பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த மினிஸ்டர் பேசியிருக்காங்க. அப்போ பாத்தீங்க அப்படின்னா தாலிபானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில, ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் வலுவடைஞ்சு போய்கிட்டு இருக்கு. இப்போ கராச்சி துறைமுகத்தை இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் பயன்படுத்தாத ஒரு சூழல் ஏற்படும் போது பாகிஸ்தானுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு அடி விழும். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா நாம ஈரான்ல இருக்கக்கூடிய சபாகர் போர்ட் மூலமாக இந்த பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீலும் பேசி முடிக்கப்பட்டிருக்கு. இதுல கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு பிசினஸ் ரீதியான ஒரு அடி, அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா ரெண்டு நாடுகள் இந்தியா தாலிபானுக்கு ரிலேஷன்ஷிப் வலுவடைவது, அமெரிக்கா தாலிபானுக்குள்ள ஆப்கானிஸ்தானுக்குள்ள மீண்டும் நுழைய விடாமல் பார்த்துக் கொள்வது, இப்படியான அடிப்படையிலான நகர்வுகள் தான் இப்போ மிக முக்கியமான நகர்வுகளாக சென்றுகிட்டு இருக்கு. அதுதான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் வழியாக ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற ரூட்டை மாற்றி இப்போ ஈரான் வழியாக ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற ஒரு ரூட்டுக்கு பாகிஸ்தான் வந்திருக்கிறது. இந்த நிகழ்வு பாகிஸ்தானுக்கும் பெரிய ஒரு பின்னடைவு, சீனாவுக்கும் ஒரு பின்னடைவு, அமெரிக்காவுக்கும் ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கலாம். இது போன்ற மிக முக்கியமான செய்திகளுக்கு எப்போதும் நம்மோடு இணைந்திருங்கள். நன்றி.